நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க. என்றகன்னு பார்த்த கரண்ட் போனதால எதையுமே பார்க்கல. நாரப்பயரு தீர்ப்பு வேஸ்டா போயிடுச்சு. சோலார் சிஸ்டம், சோலார் பவர்னு சொல்ல தெரியல, சோலார் பிளானட்னு சொல்ல தெரியல, சோலார் சிஸ்டம்னு பேசிருந்தான் அந்த நாய். சோலார் சிஸ்டம்னு ஒன்னு சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க. பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலி ஃபூல் மாதிரி பேசுறீங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். இவனை ஒன்னும் கண்டுக்க தேவையில்லை. இவன் ஒரு சைல்டு ஆக்டரா இருந்திருக்கான் போல. அன்னைக்கே வந்து டொப்பு அடி வாங்கினானோ தன்னவே அடிச்சுக்கிட்டாங்களோ அன்னைக்கே ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு இவன் ஃபியூச்சர். பாத்தனே 7 4 9 அடுத்த தடவை என்ன பண்றேன்னா 2 1 4 0 இப்படி வாங்க. இவன் தற்கூரி, இவன் டாப் கிளாஸ் தற்கூரின்ட்டு அன்னைக்கே ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் ஆயிடுச்சு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் கொஞ்சம் பிராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? ஃபிளாஷ்பேக். நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க. தெரியலங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுற? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? படத்துல என்ன மறக்க முடியாத அனுபவம்? மறக்க முடியாத அனுபவம் வந்து எல்லா காட்சிகளும் தத்ரூபமா இருக்கும். அந்த பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேரம் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்கன்னாரு. டைரக்டர் முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, இல்லைன்னா அடிச்சு கொண்டுருவேன்னாரு. நார வாய் வச்சுக்கிட்டு இப்பதான்டா அன்னைக்கு சொன்னான். ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல. நல்லா இல்ல, கிளம்பு. அண்ணன் யாருன்னு தெரியுதா? யார் சார் வரே? இவரை தெரியல. டேய், இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டுக்குள்ள. மாஸ்டர் மகேந்திரன் இவன் வந்து படம் நடிக்கிறவன், ஒரு ஆக்டர். இவன் கிட்ட எதுக்கிட்ட தேவலாம அரசியல் கேள்வி எல்லாம் கேக்குறீங்க? ஹலோ பிரதர், கொஞ்சம் இங்க வாங்க. என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஆங்கர் வேலை பாக்குறீங்களா, வேற எதுவும் வேலை பாக்குறீங்களாடா? பல்லவி அவங்க திமுக மேல பழிய போட்டப்ப அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேள்வி கேட்கல. அதே மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்துற ஒரு ஆண்டி ஒண்ணு வந்து தண்ணி பாக்கெட் வந்து ஒயின் ஷாப்ல தான் கிடைக்குது, அதனால பசங்க டைரக்டா அங்கதான் போய் வாங்கி குடிக்கிறாங்கன்னு சொன்னிச்சு. அதுக்கு ஒரு ஆங்கர் உட்காந்து அவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. திமுக மேல எவன் பழிவு போட்டாலும் எதுக்கு கேள்வி கேட்கறது கிடையாது, அதுக்கு ஆதாரம் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு. அதான் சொல்றதுக்கு இல்லன்றல்ல. என்ன வேலை பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இவன் கிட்ட வந்து அரசியல் கேள்வி கேட்டுக்கிறீங்க. அவன் வந்து பெரிய புடிங்கி மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கான். நார்மலாவே புடிங்கி தான் பேசுவான். கரண்ட் கட் ஆகுதா? சோலார் பேனல் ஒண்ணு இருக்கு, ஐடியா மஸ்டர் குடுக்குறாராமா. ஏன்டா சோலார் பேனல்ல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். 6 மாசம் கேள்வியே கேட்காதீங்க. வேணா என் வீட்டுல இருந்து கரண்ட் எடுத்துங்க. மென்டல் மாதிரி பேசாத நாயே. நான் செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு தான். என்ன மன்னிச்சிருக்கப்பா. இனிமேல் சோலார் சிஸ்டம் பத்தி பேச மாட்டேன். தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரத்தை தாண்ட மாட்டேன்டா. மென்டல் மாதிரி பேசாது, சரியா? சரி, உனக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து என்ன படம் நடிக்க யாருமே கூட மாட்டாங்கன்னு ஒப்பார வச்சுட்டு இருந்தீல, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க.
நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மாஸ்டர் படத்துல நடிக்கணும்னு அந்த மகேந்திரன் அழுதுருப்பேன் அப்பெல்லாம் சொன்னீல, நான் உனக்கு ஐடியா தரேன். மாஸ்டர்னு பேர் வச்சிருக்கல, என்ன மாஸ்டர்? டீ மாஸ்டரா பரோட்டா மாஸ்டரா? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. மூடிக்கிட்டு படம் நடிக்கிறியா? அந்த வேலையை பாரு. மக்கள் பிரச்சனை மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டீங்கன்னா மரியாதை கட்டுறோம், அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க. டேய் என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? அந்த மீடியா துறையில இருக்கிற நிறைய பேர் விஜய்க்கு முட்டு கொடுக்குறீங்களே, ஏன் ரூட் மூலியமா அப்பதான் உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? இந்த பொழப்புக்கு வேற ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம்டா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். மர்க்கா சொல்லு. செருப்பு பிஞ்சு போற அக்கல. இந்த ஒரு மாசம் தாவேகா அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். காது கேட்காது. வா. இந்த ஒரு மாசம் தாவேகா அரசு நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. இந்த அரசு வந்து என்ன பண்றாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. அத பத்தி நல்லா காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லி தொலையேண்டா. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறது, ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டாஸ்மாக் கடையை மூடிட்டாங்க, ஆனா அந்த டாஸ்மாக் கடை இருந்த இடத்துல மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டிருக்கு. இதையத்தான் திமுக அரசு பண்ணுச்சு. அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர், அடுத்ததாக நமது மாண்புமிகு கலவி அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, லேடிஸ் கட்டப்ல உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். நான் அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சார். யார் சார் வரே? இவரை தெரியல. டேய் இவரை தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். போடா சீட்டு கீழ கீழ போடா. அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோல பாக்குறேன். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 15ஆம் தேதி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்றதுக்கு என்ன இன்ஷூர் பண்றீங்க? எப்படி நீங்க அதை வந்து கவுண்டர் வெரிஃபை பண்ணுவீங்க? யார் அவரே? இவரா பெரிய மந்திரவாதி, ரொம்ப டேஞ்சரானவடா. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். எத்தனை தடவைடா இதே கேள்வியை கேட்பீங்க சார்? இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். நான் பார்த்த புது பங்களா எப்படி இருக்குது மாமா, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப கலைநயத்தோட ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ள போனாதான் எங்க பைப்பு சரியில்லை, எங்க ஃபேன் சுத்தல, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ள போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. வருது சுத்தம். ஏயா 24 hours ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, எங்கேயா வருது? ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மள பார்த்தா கத்தும். யார் இது புது ஆளு வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஆனா நான் என்ன இங்கதான் மூளைகளை யூஸ் பண்ண சொல்றேன். சரி சொல்லுங்க. இப்ப நம்ம கிட்ட 2 பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அண்ணன் உள்ள போய் துணி எடுக்கிற வரைக்கும் இதுல ஒரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா வீசணும். துணி எடுத்து முடிச்ச உடனே இன்னொரு பாக்கெட் எடுத்து ஒன்னொன்னா போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பாத்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளவு ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் மூட்டு கொடுத்துருவாரு பிச்சைக்காரன் நாயே. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேக்குறீங்க. கேட்கல மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஏன் இது வரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஒரு வாடகை வீட்டுக்கு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன் சார். நான் நரேஷ் என்ன முட்டாளுன்னு நினைச்சிட்டியா நீ? அதுக்குள்ள விமர்சனம் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க சார். கடுமையான விமர்சனங்கள் அவங்க முன்வைக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சார், நான் எது இருந்தாலும் மனசில் படுறது ஓப்பனாக பேசுவேன். அதுக்கு பொறாமை தான் சார் காரணம். விமர்சனங்கள் நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றது கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு விமர்சனங்கள் வச்சா நல்லா இருக்கும். செந்தில், நீ சொன்ன கேசி தானே பயங்கர வயலண்டா இருக்க, ஏன் வெளியே விட்டீங்க? புடிச்சு பூட்ட வேண்டியதானே? எது பூட்டி வைக்கிறதா? கொஞ்சம் டைம் கொடுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும். யோ என்ன இவன் திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற? சார், திருச்சி கிழக்குல நீங்க போட்டியிட போறீங்களா? சோழர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ திருச்சி கிழக்குல சார், நான் முதல்ல அரசியல் வரனா இல்லையான்னு நான் எங்க அம்மா முன்னாடியும் எங்க ரசிகர் முன்னாடி சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அது சொன்ன அப்புறம் அதை பத்தி பேசலாம் சார். அப்புறம் என்ன பயத்துக்கு நீர் இங்க வந்தீரு? தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி கரடியா காரி துப்புன அரசன்டா அவன். குறிப்பா தம்பு விட தெரியாத தற்குறிடா அவன். அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன இந்த லாரன்ஸ் புறம்போக்கு நாயி, எச்சகல நாயி, திருட்டு நாயி, மாதிரி பொறுக்கி தாண்டா பொறுக்கி குடுற பொறுக்கி புடுற எத்தனை பொறுக்கி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு டிக்கெட் வாங்கின காசுல வாழ்ந்துட்டு இருங்க இந்த நாய் என்ன சொல்லுதுன்னா, விஜய் ஆட்சியில பிரச்சனையா இருக்குன்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்கள நாய் கூட கம்பேர் பண்ணி பேசுந்த நாய். சார் இவனை என்ன பண்ண சார்? ஒரு தெருவுல நம்ம போனோம்னா ஒரு தெருநாய் கூட குலைக்க தான் செய்யும். அதுக்கு பிடிச்ச பிஸ்கட் போடணும் அப்படின்னா என்னவா? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கறாங்களா, அவங்க குலைச்சிக்கிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பிஸ்கட் போனா அதுக்கு டைம் வேணும்னு சொல்லிட்டு பேசுறான். இந்த நாய்க்கு எவ்வளவு திமிர் இருந்தா அந்த மக்கள் இப்படி பேசுவான். எச்சிக்கலர் நாயிடா. யாரை சொல்ற? இந்த நாயை சொன்னங்க. நான் உங்களை சொல்லுவேன்னா நீங்க அழகு சுந்தரமாச்சே. இந்த நாய் திருச்சி இப்ப இடைத்தேர்தல் வருதுல, அதுல கூட டிவிக்கு சார்பா நிக்க போறானா. இந்த நாய் ஆட்சியில ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு மக்கள் கேள்வி கேட்டா அந்த மக்களையும் இப்படிதானே பார்ப்பான். அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா நாய்களோட புத்தியும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. இவன் எப்பயுமே இப்படிதான். உங்க முன்னேற்றத்துல கம்பு வெட்டி போடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. மகேந்திரன் நாய் என்ன சொன்னுச்சுன்னா, இவனா மறுபடியும் வந்துட்டானா? 6 நாள் தங்கதுக்கே 6 ஆயுசம் முழுகிட்டான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா?